பாரு, கமருதீன், வினோத் அண்ணா அண்ட் அமித் 4 பேரும் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு இருந்தாங்க. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்துட்டு வினோத் அண்ணாவும் அமித்தும் வெளியில் வந்துட்டாங்க போல இருக்குது. ஸோ இப்போ யார் இருந்திருக்காங்கன்னா பாருவும் கமருதீன் மட்டும்தான் இருந்திருக்காங்க. திடீர்னு வந்து பிக் பாஸ் வந்து பாரு, கமருதீன் உங்கள் மைக்க மாட்டுங்க, கமருதீன் உங்கள் மைக்க மாட்டுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே பாரு உங்கள் மைக்க மாட்டுங்கன்னு 2 பேரையும் அடுத்தடுத்தாப்பில் சொல்கிறாரு. சொன்னோடனே இங்கே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அந்த பக்கம் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பார்த்தா 2 பேரும் பேசுகிறாங்க, க்ளோஸாக நிற்கிறாங்க அந்த ஸ்விம்மிங் பூலில். ஸோ ஏதோ பேசியிருக்காங்க போல இருக்குது, அதனால தான் வந்து மைக் மாட்டுங்கன்னு சொல்லியிருக்காரு. நான் கூட என்னடா ஸ்விம்மிங் பூலில் எப்படி மைக் மாட்ட முடியும், எதுக்காக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷாக் ஆகி பார்த்தா அங்கே ஸ்விம்மிங் பூல் உள்ளே இருந்துட்டு பேசியிருக்காங்க. அங்கே வச்சு மைக் போட வேண்டாம்ல, தேவைப்படாதுல்ல. அதனால பாரு இப்படி இந்த நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு வைப்போம்லாம் அந்த மாதிரி வைக்கிறாங்க. கமருதீன் அப்படியே ஷாக் ஆகிட்டு வெளியில் வராரு. உடனே அங்கேருந்து சுபிக்ஷா ஓடி வராங்க. மைக் போடுங்கப்பா, பண்ணாதீங்க எப்படி அப்படின்னு சொன்னாங்க. இங்கே இருந்துட்டு ஆதிரை அவங்க குக்கிங் டீமில் கனியக்கா, விக்ரம் எல்லாரும் அங்கே இருக்காங்க. இவங்களும் இங்கே ஷாக் ஆகுறாங்க. வினோதன் அங்கேருந்து ஓடி வராரு. வந்து சொல்கிறாரு, மைக் போடுங்க, மைக் போடாமல் இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வாரம் இவர் வந்து தலையாக வேற இருக்க போகிறாரு கமருதீன். ஸோ என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியல. இவ்வளோ தூரம் ஸ்ட்ரிக்ட் வார்னிங் கொடுத்தப்புறமா இவங்க 2 பேரும் வந்து ஸ்விம்மிங் பூல் ஆப்வியஸ்லி மைக் போடாமல் இருக்க முடியாது, மைக் போட முடியாது. பட் போடாமலோ அதுக்குள்ளே இருந்துட்டு எதுக்காக பேசணும், அட்லீஸ்ட் பேசாமலாவது இருந்திருக்கலாம். இவ்வளோ தப்பு பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம சொன்னால் அவங்க வந்துட்டு நம்ம ஏதோ வேணும்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. மைக் போடாமல் இருந்தால் எல்லோரும் சொல்ல தானே செய்வாங்க. அதோடு இல்லை, ஒரு வாரம் வந்து எல்லோரும் பால், டீ, காஃபி, அப்புறம் முட்டை எதுவுமே இல்லாமல் இருந்திருக்காங்க. அதனால் எல்லா ஹவுஸ்மேட்ஸுக்கும் எரிச்சல் வருது. கமருதீன் உள்ளே வரும்போதே கனியக்கா சொல்கிறாங்க, மைக் போடு கமருதீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அவங்களுக்கு தான் புரியணும், மற்றவங்க சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அடல்ட்ஸ் தானே. ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தெரில. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.